நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டெலிவரி அண்ணாவை வந்து ஒருத்தவங்க லேட்டா கொண்டு வந்ததுக்காண்டி ரொம்ப அபியூசிவ் வேர்ட்ஸ்ல ரொம்ப மோசமா திட்டிருப்பாங்கன்ட்டு அந்த லேடி அந்த அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்ட வீடியோ தான் நான் இப்ப போட போறேன், பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா பாத்துருப்பீங்க, ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் கிஷோருக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில நான் வந்து நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசிட்டேன். என்னுடைய கண்ட்ரோல் மிஸ் பண்ணி அவரை திட்டேன். 2 பேருக்கும் நடந்த சண்டையில நடந்த சண்டைக்கு நான் வந்து கிஷோர் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் அவங்க அம்மாவை இந்த சண்டையில நான் இழுத்து பேசினதுக்கு அவங்க அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரிலேட்டடான வீடியோஸ் இனிமே யாரும் வைரல் பண்ணாதீங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு ஜொமேட்டோ பார்ட்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிஷோர், want to say something? கிஷோர், friends. So we both are friends now. இதுக்கப்புறம் சண்டெல்லாம் இல்லைன்னு நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. ஸோ பார்த்தீங்களா, அந்த லேடி வந்து அந்த பையன்கிட்ட அப்பாலஜி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோசமா யாராவது பேசுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு லெசனா இருக்கும். யாரையும் வந்து இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள்ல பேசக்கூடாது, திட்டக்கூடாது தயவு செஞ்சு. ஸோ தயவு செஞ்சு டெலிவரி பாய்ஸ் யாராவது வந்து லேட்டா ஃபுட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களை திட்டாதீங்க. அவங்க சுச்சுவேஷன் அதுதான். அண்ட் இதுக்கு மேலே இவங்களை யாரையும் வந்து பேசி வீடியோ போட்டு திட்டாதீங்க. ஏன்னா மறப்போம் மன்னிப்போம். இவ்வளோ திட்டு வாங்கின அந்த பையனே வந்து மன்னிச்சிட்டாங்க அந்த அக்காவை. ஸோ அதனால வந்து நம்மளும் வந்து மன்னிச்சு அந்த லேடியை வந்து யாரும் திட்ட வேணாம் இனி. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு லெசனா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒருத்தவங்க மேல ஒரு வார்த்தையை கொட்டிட்டா கண்டிப்பா அதை எடுக்கவே முடியாது. இப்ப சாரின்னு சொன்னாலும் அந்த பையனோட முகத்தை பாருங்க, எவ்வளவு வாடி போய் எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஃபேஸ்ல பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த பையன் பெருந்தன்மையா மன்னிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் மன்னிச்சு இந்த பொண்ணை வந்து மன்னிச்சு விட்டுறலாம். இனி யாருமே வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த லேடிக்கும் இது ஒரு பெரிய லெசனா இருக்கும்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மை பேஜ்.